ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி இருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். பண்ணையோட கேவலமாக நான் இருக்கேன். என் பொழப்பு அப்படி இருக்கு. ஆனால் நீங்கள் என் பிள்ளையோட நிலைமைக்கு நான் காரணம்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படிங்க? அதே மாதிரி சொல்கிறீங்க, அவரை நீங்கள் என்னதான் இருந்தாலும் சண்டையாக இருந்தாலும் கூட வேண்டிதானே அப்படிங்கிறீங்க. நான் கூப்பிடலைன்னு உங்களுக்கு தெரியுமா? நேற்று என்ன நடந்ததுன்னு அது உங்களுக்கு தெரியுமா? குடிச்சிட்டு ஃபுல் மப்பில் இனி திட்டுறாரு, நீ அடுத்தவனை வச்சிருக்க கிளம்பு. அப்போ பிள்ளை இப்படி இருக்கிறது அவருக்கு தெரியல. பிள்ளைய பற்றி அக்கறை இல்லை அவருக்கு நான் அடுத்தவனை வச்சுருக்கேன், நான் எங்கேயாவது போகணும் அவளை விட்டுட்டு. பிள்ளைக்கு கை வலியில் அவள் பாட்டுக்கு பிள்ளை எப்பவும் விளையாடுற பிள்ளை விளையாடாமல் உட்கார வச்ச இடத்துலையே உட்கார்றா, படுக்க வச்ச இடத்துலையே படுக்கிறா. நான் பார்த்துட்டு சரி இவன் நம்மளை விடமாட்டான், எப்படியும் நம்மளை போட்டு கிழிச்சிக்கிட்டு தான் இருப்பான், இவனுக்கு வேறு வேலை இல்லைன்னா நமக்கும் வேறு வேலை இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு நான் தான் என் பிள்ளைய நான் காப்பாற்றணும் அப்படின்னு நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்தேங்க. நான் ஃபஸ்ட்டு கோபிக்கு போனேன். எங்கெல்லாம் நான் அலைஞ்சேன் தெரியுமா? என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த பேடாக கமெண்ட் பண்ணுறவங்க, பேடாக நான் சொல்லலை, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாம் ஒன்றால் தான். நான் என்ன பண்ணேன்? என் பிள்ளைய நான் காப்பாற்ற நினைக்கிறது ஒரு தப்பா? அவனை மாதிரி ஒரு அப்பாங்கிட்ட பிள்ளை இருக்கலாமா? நீங்கள் அப்படி தான் சொல்ல வரீங்களா? நீங்கள் அப்படி தான் சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள் உங்கள் கமெண்ட் மூலியமா? என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் தெரியலை. கோபிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நர்ஸ் அம்மா சொன்னாங்க, இது ஃப்ராக்சர் மாதிரி இருக்குமா, அங்கே எலும்பு டாக்டர்லாம் அடிக்கடி வரமாட்டாங்க, கிடையாது, நீங்கள் ஈரோடு போங்கன்னு அவங்க சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் ஈரோடு நான் இங்கே அட்மிஷன் போட்டுட்டு நான் இருக்கிறேன். கூப்பிட்டா நீயே தானே போன, அப்போ நீயே வா. இதெல்லாம் ஒரு நல்ல அப்பன்னு சொல்லுவாங்களா? நான் எதுக்கு கூப்பிடுவேன்? பிள்ளை அட்மிஷனில் இருக்கா, பக்கத்தில் யாராச்சும் இருக்கணும், ஏதாச்சும் வாங்க போகணும். எனக்கும் தான் தோணுது. நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை, சரியா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுங்க. நான் என் பிள்ளைய வச்சுட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தெரியும், சரியா? அதனால எல்லாரும் ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போகாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், என் மனசெல்லாம் வலிக்குது. மனசு மட்டும் இல்லை, எல்லாமே வலிக்க தான் செய்யுது. எனக்குன்னு யாரும் இல்லை. நான் யாரையும் சொல்லையும் விரும்பலை. எனக்கு யாரையும் நான் வாழ்ந்து காட்டுவேன். என் பிள்ளைங்க, என் பிள்ளை அழுவுறா பாருங்க. பார்க்குறேன், என்னடா அம்மா திடீர்னு அழுகுறாங்க. நீங்கள் போடுற கமெண்ட் அப்படி இருக்குங்க. ஏற்கனவே பாதி செத்து போயிருக்கு, நீங்கள் போடுற கமெண்ட்ல மீதி செத்து போயிடுவேன் போல இருக்கு. பிள்ளைய பற்றி நினைக்காம குடிக்கிறான். அவனை நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. ஆனால் என்னை நல்லா கழுவி ஊற்றுங்கண்ணே, அதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா அதை செய்யுங்க. நான் இனி கமெண்டெல்லாம் பார்த்து வேதனைப்பட போகிறது இல்லைங்க. கமெண்டாக எனக்கு சோறு போட போகிறது இல்லை. நீங்கள் இதுக்கப்புறம் கமெண்டில் என்னன்னாலும் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரியாக்டே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன திரும்ப நடந்தது? அவங்களுக்கு அடிபட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் சீரியஸாகவே எடுத்துக்கல. எப்படி சொல்கிறது, நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். சரி, பிள்ளைக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு போல இருக்குது, பிள்ளை ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு நான் சீரியஸாக எடுத்துகிட்டு நான் இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து ஒத்தையில் இது பண்ணியிருக்கேன். அவங்க வீட்டில் யாராச்சும் வருவாங்களா சொல்லுங்கள்? அவங்க வீட்டில் யார் வந்தாங்க? இல்லை, என் புருஷன் வந்தானா, என் புருஷன் பிடிச்சிட்டு மட்டையா படுத்து கிடந்தான், தன்னறிவு இல்லாமல் படுத்து கிடந்தான். நான் தான் என் பிள்ளை இப்படி பண்ணி பார்த்துட்ருக்கேன். தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
இப்படி கமெண்ட் போடுறீங்க? கமெண்ட்டுங்கிற பேரில் சொல்கிறேங்கிற பேரில் கொன்னுடுறீங்க, மனுஷங்களை வந்து கொன்னுடுறீங்க. ஏற்கனவே செத்து போய் இருக்கிறவங்கள வந்து கூட கொஞ்சம் குத்துனா அது நல்லா இருக்காதுங்க, நல்லாவே இருக்காது. நான் வந்து என் பக்கத்தில் யாரும் இல்லை எனக்கு. நான் அந்த வேலையில் நான் இருந்துகிட்ருக்கேன். ஒரு ஆறுதலாக ஒரு கமெண்ட்டு, நான் ஒரு 5-6 கமெண்ட் வந்தது ஆறுதலாக. சரி பாப்பா பாவம் அப்படிலாம் வந்தது, கரையாக பார்த்துக்கோ அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அவங்களுக்குலாம் நன்றி தான் சொல்லுவேன். ஆனால் எதுவுமே தெரியாமல் அந்த அவங்க தான் யாருன்னே எனக்கு தெரியல. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்கலாம் யார், எங்கேருந்து வராங்க, நமக்குன்னே வருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது. அவங்க வீட்டில் அவங்க புருஷன் கொன்னா கூட ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்க போல இருக்குது அவங்கெல்லாம். என்னால் அப்படி இருக்க முடியாதுங்க. நான் ஓப்பனாகவே நான் சொல்லுவேன். என்னைய வந்து தேத்தே கேட்குற அவங்க கூட என்னால் இருந்து வாழ முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன், இந்த இடத்துல ஓப்பனாக நான் சொல்கிறேங்க. அவன் என்ன நினைக்கானா, அவன் என்னன்னாலும் நான் கேட்பானாம, அவன்கிட்ட போய் நான் வாழணுமாம. என்னால் அப்படி வாழ முடியாதுங்க. நான் பார்த்துக்கிறேங்க, என்னோடய லைஃப்பை எனக்கு பார்த்துக்க தெரியுங்க. அதனால் எதுவுமே புரிஞ்சிக்காமல் இந்த கமெண்ட் பண்ணுற வேலையை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.